வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சின்ன ஊற்றும் ஒரு மகா நதியும் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த இட்டேரி வளைந்து வளைந்து போனது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பனை மரங்கள் கருப்பு கருப்பாய் திண்ணை காலாய் நின்றிருந்தன. வெள்ளாளப்பாளையம் வந்தால் தான் நிழலே கிடைக்கும். எவர் வீட்டிலாவது தண்ணீர் குடிக்கலாம். ஒரு திண்ணையில் கொஞ்சம் உட்கார்ந்து விட்டு மறுபடியும் 2 மைல் போகலாம். மத்தியானம் 11-12க்குள் சந்தை போய் சேர்ந்தால்தான் வியாபாரமாகும். திரும்ப ராத்திரியாகும். கூட்டு வண்டி மெயின் ரோட்டில் 6-7 மைல் வந்து ஊர் பிரிவில் விட்டுவிட்டு போகும். கொண்டம்மா வியர்வையை துடைத்து விட்டு கொண்டு வெள்ளாளப்பாளையம் வந்து சேர்ந்தாள். முன்னால் இருந்த ராக்கி அண்ணன் வீட்டு திண்ணையில் மிளகாய் கூடையை வைத்தாள். அதோடு சேர்த்து வைக்கப்பட்டிருந்த அரை மூட்டை மிளகாயையும் சாய்த்து வைத்தாள். வீட்டுக்குள்ளிருந்து யாரோ கேட்டார்கள், ஆரது திண்ணையில? பெண் குரல். ராக்கி அண்ணன் பெண் சாதி. அம்மணி, நான் தான் கொண்டம்மா. ஏன் அக்கா, இந்த வேகரவை இல்லையா மிளகாய் மூட்டையை தூக்கிட்டு ஊர்ல இருந்து வார? அந்த பொங்கி எண்ணெய் வண்டியில வரலாம் இல்ல? அவனுக்கு 2 ரூபா தரணும். அந்த 2 ரூபா இருந்தா ஒரு படி அரிசியாகும். அதுவும் சரிதான், வாக்கா சாப்பிடவா. டே முருகேசு, பெரியம்மாவை கூப்பிடு. ராக்கி அண்ணன் பெண் சாதி, நல்ல குணம். யார் வந்தாலும் அக்கா, அம்மா, அம்மணி என்று உறவு சொல்லி கூப்பிட்டு நடந்து கொள்வாள். பெரியம்மா, சொம்பிந்தாங்க, கை கழுவுங்க என்றான் முருகேசு. கண்ணு, வேண்டாம்ப்பா, அம்மாவை சாப்பிட சொல்லு. நான் வரும்போது பழைய சோறு குடிச்சிட்டு தான் வந்தேன். நீ குடிக்க தண்ணி மட்டும் கொண்டு வா. முருகேசு உள்ளே போய் தண்ணீர் கொண்டு வந்தான். கொண்டம்மா அதை குடித்து விட்டு சிமிட்டி திண்ணையில் தன் வெள்ளை புடவை முன்றானையை விரித்து படுத்தாள். அந்த வெயிலுக்கு தரையின் குளிர்ச்சி உடம்புக்கு இதமாயிருந்தது. 1/2 மணி கழித்து புறப்பட்டால் சந்தைக்கு சமயத்தில் போய்விடலாம். மிளகாய் காரலுக்கு முருகேசு 2 தும்மல் போட்டான். ராக்கி அண்ணன் பெண் சாதி சாப்பிட்டு விட்டு கையை துடைத்து கொண்டு வந்தாள். ஏக்கா, ஒரு வாய் சாப்பிட்றது தானே? தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சேன். பயிறு உங்க ஊர் பயிறு தான். இவங்க அப்பா போன வாரம் வந்தாங்கல்ல, என் குழந்தையால் அங்கதானே கொடுத்துருக்குது. அவங்க தோட்டத்து பயிறு தான். ஆறு சிவகாமி தானே? இப்ப கூட முழுகாம இருக்கா போல் இருக்கு. போன வாரம் அன்னூர் சந்தையில இருந்து இலந்த பழம் வாங்கியார சொன்னா. ஆமாக்கா, 2 வருஷமா ஒண்ணும் இல்ல. அவ மாமியா உன்னையும் காணமேன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. சொன்னா பிறக்குமாக்கும், அதுக்கும் நேரங்காலம் இருக்குதில்ல. உங்க மகன் குமார் எப்படி இருக்கான்? போன வருஷம் கருப்பராய நோம்பி அன்னைக்கு பார்த்தது. இப்போ பியூசி பரீட்சையும் எழுதியாச்சு. பாஸா பெயிலான்னு பேப்பரில் போடுவாங்களாம். அப்புறம்தான் ஏதாவது முடிவு பண்ணணும். என்னமோ உங்க கஷ்டத்துக்கு குமார் தான் பரிகாரம் செய்ய போறான். தண்ணி குடிச்சிங்களா? சீத்த படுங்க, நான் மாட்டுக்கு தீவனம் வச்சுட்டு வந்துடுறேன். ராக்கி அண்ணன் பெண் சாதி உள்ளே நுழைந்து வீட்டின் பக்கம் போனாள். கொண்டம்மாவுக்கு 14 வயசிலேயே கல்யாணம் நடந்தது. அவளுக்கு பெற்றோர் இல்லை. இதே வெள்ளாளப்பாளையம் அத்தப்ப பண்ணாடியின் மகன் குழந்தை வேலுதான் புருஷன். 10 வருஷம் கஷ்டம் என்னவென்றே தெரியவில்லை. மாமியாரும் நாத்தனார்களும் குழந்தையாமார்களும் கொண்டம்மாளை நன்றாக கவனித்து கொண்டார்கள். குடும்பம் விவசாய குடும்பம், கூட்டு குடும்பம். அத்தப்ப பண்ணாடி ஊர் பண்ணாடி. ஊரின் பிரச்சனை எல்லாம் அவர்தான் கவனித்தார். குழந்தை வேலு சுமார் 30 ஏக்கர் வயலையும் தோட்டத்தையும் தன் தம்பிகளோடு கவனித்து கொண்டான். வார சந்தைக்கு போனால் அவர்களுடைய தோட்டத்து வாழைக்காயும் கத்திரிக்காயும் மிளகாயும் தான் சந்தை முழுவதும் விற்கும். கொண்டம்மாவுக்கு 25வது வயதில் குமார் பிறந்தான். குழந்தை வேலு ஊருக்கெல்லாம் கடா வெட்டி விருந்து வைத்தான். அவருக்கு என்ன மகராசை, இந்த வருஷம் போத்தாள போட்டிருக்கான். அது வருமே ஆயிரக்கணக்கா. வடபுறத்துல கரும்பு வச்சிருக்கான். அவங்களே ஆலையும் ஓட்டுறாங்க. பணம் தண்ணியா வருது என்று பேசிக்கொண்டார்கள். தை மாதம் முடிந்து பக்கத்து கிராமத்துக்காரர்கள் சிலர் வந்து திருப்பதி போகலாம் என்றார்கள். திருப்பதி என்ன, மெட்ராஸ், மாமல்லபுரம், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி
எல்லாம் போய் வரலாம், ஒரு பஸ் ஏற்பாடு செய்யலாம் என்றான் குழந்தை வேலு. பஸ் ஏற்பாடு செய்து திருப்பதி போய் மெட்ராஸ் வந்து ஊர் சுற்றி பார்த்தார்கள். வந்ததும் வந்தோம், இந்த சினிமா ஸ்டுடியோக்களையும் பார்த்துட்டு போகலாம் என்றார்கள். அப்படி ஒரு ஸ்டுடியோவுக்கு போன இடத்தில்தான் சித்தலிங்கத்தை பார்த்தான். குழந்தை வேலுவும் அவனும் சேர்ந்து பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள். சித்தலிங்கம் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளின் மகன். 2 வருஷம் படித்துவிட்டு வேறு ஊருக்கு மாற்றலாக வேண்டிய நேரம் வந்தது. அப்போது போனவனை இப்போதுதான் குழந்தை வேலு பார்த்தான். இப்ப நான் ஸ்டுடியோல தான் இருக்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்றான் சித்தலிங்கம். என்ன சம்பளம் வரும்? எனக்கு சம்பளம் கொடுத்து கட்டுப்படியாகாது, பின்ன லாபத்துல 30% என்று புழுகினான் குழந்தை வேலுவின் சொத்து விவரம் தெரிந்து கொண்டு. அம்மாடி, கார் பங்களா எல்லாம் இருக்குதா? பின்ன அடையார்ல 2, டி நகர்ல 1, போய்ஸ் கார்டன்ல 1, காருக 3 வச்சிருக்கேன். எல்லாம் இம்போர்ட்டட். அதுவும் இல்லாம 5 டாக்ஸி ஓடுது. ஏன்பா, உனக்கே இவ்வளவு சௌகரியம்னா பணம் போட்டு படம் எடுக்கிற முதலாளிக்கு என்ன பணம் இருக்கும்? கோடிக்கணக்கா இருக்குமோ? பின்ன நீ எல்லாம் அந்த பட்டிக்காட்டுல வானத்தையும் பூமியையும் பார்த்துட்டு என்ன பண்ற? பேசாம இங்க வந்துடு. முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம ராஜ் திலகத்தை போட்டு ஒரு படம் எடுப்போம். அவுடோர் ஷூட்டிங் காஷ்மீர்ல வச்சுடுவோம். இல்லைன்னா கேரளா போயிடலாம். படத்தை லட்டு கணக்கா வித்துடலாம். ராஜ் திலகம் நான் உட்கார்னா உட்காருவார், எழுந்திரினா எழுந்திரிப்பா. ஆமா, கல்யாணம் பண்ணிட்டியா? பொண்ணு யாரு? குழந்தை வேலு தன் மனைவியை பற்றி விவரித்தான். அது அங்கேயே இருக்கட்டும், இங்க காட்டுறம் பாரு, அல்வா மாதிரி, பப்பாளி மாதிரி, அப்படியே நெகு நெகுன்னு பட்டு தலையணியில பஞ்சடைச்ச மாதிரி. சொல்லு, இன்னைக்கு போலாமா? குழந்தை வேலு சித்தலிங்கத்தின் வார்த்தைகளில் சித்தம் இழந்தான். டூர் வந்தவர்களை ஊருக்கு அனுப்பிவிட்டான். பல பெண்களின் அறிமுகம் கிடைத்தது. சித்தலிங்கமே கடன் வாங்கி கொடுத்தான். அது போதவில்லை என்று தெரிந்ததும் ஊருக்கு போய் பணம் கொண்டு வந்தான். இன்னொரு முறை மனைவியின் நகைகளை கொண்டு வந்தான். ராஜ் திலகத்தை வைத்து சினிமா தயாரிப்பில் இறங்கினான். மெல்ல மெல்ல ஆடம்பரத்தில் இறங்கினான். அவனுடைய பார்வைகள் மாறின. சமூகத்தின் பிரஜையே மாறியது. அவனுடைய பணத்துக்காக ராஜ திலகம் மட்டுமில்லை, பல திலகங்கள் வந்து வந்து போனார்கள். எடுப்பதற்குள்ளேயே சில லட்சங்கள் 2 ஷெட்யூல் தீர்ந்தன. ஆனதாகட்டும் என குடும்ப நிலங்களின் மேலெல்லாம் கடன் வாங்கினான். வீட்டில் யார் சொல்லியும் கேட்கவில்லை. 2 வருடங்களில் குழந்தை வேலு நடுத்தெருவுக்கு வந்து விட்டான். அவன் பணத்தில் குளிர் காய்ந்த சித்தலிங்கம் ஏகப்பட்ட பணத்தை சேர்த்து கொண்டு மும்பைக்கு போய்விட்டான். குழந்தை வேலு வெள்ளாளப்பாளையம் வந்து சேர்ந்தபோது ஆள் பாதியாக இருந்தான். உடம்பில் ஒரு மோசமான மினுமினுப்பு இருந்தது. சென்னையிலிருந்து கடன்காரர்கள் வந்து நெருக்கினார்கள். மானத்துக்கு பயந்து எல்லா நிலங்களையும் விற்று கடன் அடைத்துவிட்டு சகோதரர்கள் பெற்றவர்களையும் தங்கள் குடும்பத்தையும் அழைத்து கொண்டு மைசூருக்கு போய் தனியார் பண்ணைகளில் சேர்ந்து விட்டார்கள். கொண்டம்மா இந்த புயலின் வேகத்தை மெல்ல மெல்ல சகித்து கொண்டாள். தன் கண் எதிரே ஒரு சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைவது போல உணர்ந்தாள். ஆனால் அது சில காலம்தான். யாருடைய தயவையும் அன்பையும் எதிர்பார்க்கவில்லை. பக்கத்து ஊரான வாய்க்கால் பாளையத்துக்கு போய் குடியேறினாள். குழந்தை வேலு மிளகாய் வியாபாரத்தில் ஈடுபட்டான். அவளும் சந்தை சந்தையாக போனாள். வியாபார விஷயங்களை நன்றாக தெரிந்து கொண்டாள். குடும்பத்திற்கு வேண்டிய வருமானம் வந்தது. 2 வருடத்தில் நோய் முற்றி குழந்தை வேலு காலமானான். மறுபடியும் அவள் நிமிர்ந்து நின்றாள். வேதனைப்படுவதில் அர்த்தமில்லை என்று உணர்ந்த பின் மீண்டும் அதில் ஏன் மனதை ஈடுபடுத்த வேண்டும் என்பது அவள் கேள்வி. மகன் குமார் அவளுக்கு ஒரு ஆதர்ச கனவாக, எதிர்காலமாக, நம்பிக்கையாக இருந்தான். அவனுக்காகத்தான் இப்போது மிளகாய் சுமை, அதன் நெடி, இந்த வெயில், 4-5 மைல் நடை எல்லாம். அம்மணி, நேரமாச்சு, நான் வரட்டுமா? அப்படியே பொடிநடையா போனா சந்தை வந்துடும் என்று சொல்லிக்கொண்டு கொண்டம்மா எழுந்து கொண்டாள். அக்கா, சித்த இரு, பால் கறந்து ஒரு வாய் காப்பி வச்சு தர்றேன் என்றாள் ராக்கி எண்ணன் பெண் சாதி. அது சரி, சோத்து நேரத்துல காப்பி எதுக்கு அம்மணி? அவள் எழுந்து சொல்லிக்கொண்டு வேலி படலை திறந்து வீதியில் சூடான புழுதியில் இறங்கினாள்.
அடுத்த வார சந்தைக்கு போகும் முன் வெள்ளாளப்பாளையம் தபால் ஆபீஸுக்கு வந்தாள். நாமக்கார போஸ்ட் மாஸ்டர் கண்ணாடியை இறக்கி பார்த்துவிட்டு, யார் கொண்டம்மாளா என்று கேட்டு வெளியே வந்து 2 விரலையும் உதட்டில் வைத்து புளிச்சென்று ஒரு பர்லாங் தூரம் வெற்றிலை எச்சிலை துப்பிவிட்டு உள்ளே வந்தார். என்னடா தேதி 7ஆச்சே, உன்னை காணமேன்னு சித்த முன்னாடிதான் நினைச்சேன் என்றார் அவராக. ஒரு பாரத்தை எடுத்து நிரப்பினார். என்ன வழக்கம் போல 50 தானே? ஆமாஞ்சாமி, இதை சேர்த்துறதுக்கே கண்ணாமொழி கலண்டு போகுது. இடது கை பெருவிரலை அழுத்தி வைத்துவிட்டு நிமிர்ந்தாள். சாமி, பணமெல்லாம் பத்திரமா இருக்குதுங்களா என்று கொண்டம்மாள் வெகுளித்தனமாய் கேட்டதும் போஸ்ட் மாஸ்டர் சிரித்து விட்டார். என்ன கொண்டம்மா, இது 6 வருஷமா கேட்காத கேள்வியை கேட்குற? நான் இங்க வர்றதுக்கு 3 வருஷம் முந்தையே அக்கௌண்ட் வச்சிருக்கேன். திடீர்னு சந்தேகம் வர்றது ஏன் உன் மனசுல? சாமி, அதெல்லாம் இல்லைங்க, சும்மா ஒரு இதுக்கு கேட்டனுங்க. ஆமா, மிளகா வேணும்னு நம்ம வீட்டில் கேட்டாங்க, இப்ப இருக்கா? இப்ப சந்தைக்கு போறனுங்க, இது வேவிச்ச மிளகா, காரம் இருக்காது, அடுத்த வாரம் கொண்டு வரணுங்க. ஆ. கொண்டம்மா சந்தைக்கு திரும்பினாள். சந்தைக்கு ராக்கி அண்ணன் வந்திருந்தார். கொண்டம்மா, தோட்டத்து வாழைக்காய சந்தைக்கு போட வந்த. போன வாரம் வீட்டுக்கு வந்திருந்தியாமே, உன் தங்கச்சி சொன்னா. ஆமாங்க மாமா, குமார் வீட்டுல தானே இருக்கான், பரீட்சை எழுதியிருக்கான். 4 நாளைக்கு முன்னால பாஸ்ன்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்களாம். இப்ப மேல படிக்கணும்னு சொல்றான். அவனுக்கு என்ன அறியா புள்ள, இது படிச்சதே ரொம்ப எச்சு. பேசாம சந்தைக்கு அவனையும் இழுத்துட்டு வா. ஒரு மூட்டை வைக்கிறது 2 மூட்டையா வித்துடுங்க. படிப்பு கிடிப்புன்னு போனா பணம் தண்ணியா செலவாகும். நீ என்ன தோட்டந்தொரவா வச்சிருக்க, அல்லது உன் புருஷன் குழந்தை வேலை வச்சுட்டு போயிருக்கான்? அத்தப்ப பண்ணாடியோட போச்சு ஆட்டம். பேசாம மிளகா மூட்டையை கூட பையன்கிட்ட. இதைத்தான் நானும் சொன்ன மாமா, பிடிவாதமா முடியாதுங்கிறா. முதல் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கானாம். இன்ஜினியர் படிப்பு படிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு காகிதம் எல்லாம் எழுதி போட்டிருக்கான். நம்ம பசங்கள்லாம் சொன்னா கேட்டா தானே. நம்ம கருப்பண்ணன் புள்ள சரோசா 1 வருஷத்துல பெரிய மனுஷியாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் இன்னைக்கு பணமுள்ளவங்க. குமார் கட்டிட்டான்னா வியாபாரத்துல ரொம்ப பணம் போட்டு கையும் பெருசு பண்ணி வைப்பாங்க. சரோசா பேர்ல 4.5 ஏக்கர்ல தோட்டம் இருக்குது, வாய்க்கா பாசனம், வயல் பண்ணி போடலாம், தொட்டி கட்டி வீடு வேற இருக்குது. இதையெல்லாம் படிச்சா ஒரு தலைமுறைக்கும் சம்பாதிக்க முடியாது. சொல்லு அவங்கிட்ட. கொண்டம்மாளுக்கும் இது சரிதான் என்று தெரிந்தது. நானும் அவன் கல்யாணத்தை நல்லா பண்ணி வைக்கணும்தான் மாசம் பணத்தை தபால் ஆபீஸ்ல சிறுக சிறுக சேர்த்தி வச்சுட்டு வர்றேன். அவன் அப்பாவும் அப்பச்சியும் இருந்தா ராசா வீட்டு கல்யாணம் மாதிரி செஞ்சு வைப்பாங்க. அப்பச்சியும் சித்தப்பாமார்களும் மைசூர் போனவங்க தான். வனவாசம் போனாப்புல 16 வருஷம் ஆச்சு. செத்தாளா பொழைச்சாளான்னு ஓரெட்டு வந்து பார்க்கல. கொண்டம்மா கண்களை துடைத்து கொண்டாள். ஏது கழனும், நாங்கெல்லாம் இல்லையா? குமாரு கருப்பண்ணனுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டான்னா உன்னை உட்கார வச்சுட்டு சோறு போடுவான். அவங்கிட்ட நான் சொன்னேன்னு போய் சொல்லு, இல்லைன்னா அவனை வர சொல்லு. சரிங்க மாமா. மிளகா படி என்ன விலையாத்தா என்று யாரோ கேட்டார்கள். சரி, வியாபாரத்தை பாரு என்று ராக்கி அண்ணன் கிளம்பினார். 7-8 வார சந்தைகள் கழிந்தன. கொண்டம்மாள் காலையில் புறப்பட்டால் வருவதற்கு ராத்திரியாகிறது. குமார் ஒவ்வொரு நாளும் தன் ஆசைகளையும் மேல் படிப்பிற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்தான் என்பதையும் விவரிப்பான். உங்ககிட்ட 20 ரூபாய் வாங்கிட்டு கோயம்புத்தூர் போனேன் இல்லையா, அதான் இன்டர்வியூ. இன்னைக்கு செலக்ட் பண்ணிட்டோம். 10ஆம் தேதிக்குள்ள வந்து சேர்ந்துக்கன்னு எழுதியிருக்காங்க. ஹாஸ்டல்ல தான் சேரணும். நீ ராக்கி எண்ணகிட்ட 1000 ரூபாய் கடனா வாங்கி கொடு. எனக்கு நேஷனல் ஸ்காலர்ஷிப் வருஷம் கிடைக்கும். பணம் வந்த பின்னால திருப்பி கொடுத்துடலாம் என்றான் ஒரு ராத்திரி. கொண்டம்மாளுக்கு கோபம் வந்து விட்டது. இத்தனை நாள் சொன்னது என்ன ஆச்சு? விடிய ராமாயணம் கேட்ட கதையா இருக்குது. எல்லாரும் சொல்றாங்க இதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கா வேணும்னு. பேசாத வியாபாரத்துக்கு வா. போனா போகுதுன்னு 1 வருஷம் காலேஜ்க்கு அனுப்புனா நீ என்னமோ ராசா வீட்டு கனாவெல்லாம் காங்குறியே. குமார் தன் மேற்படிப்பின் மேன்மையை விவரித்தான். அம்மா, 5 வருஷம்தான், இன்ஜினியர் ஆயிடலாம். இப்பெல்லாம் புதுசா படிப்பு வந்திருக்கு. எனக்கு அதையெல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் லண்டன் அமெரிக்காலாம் போய் படிக்கணும்னு ஆசை இருக்கு. நான் ஆயிரக்கணக்கா சம்பாதிச்சா உனக்கு தானே பெருமை. அப்பா கண்ட வழியில பணத்தை தொலைச்சார். நான் அந்த பணத்தை எல்லாம் சம்பாதிச்சு தர்றம்மா என்று மன்றாடினான். ஏம்பா குமாரு,
யாரை கேட்டாலும் நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றாங்களே. அவங்கெல்லாம் கிணத்து தவளைக. யாராவது படிச்சவங்களை கேட்டுப்பாரு. நம்ம ஊர் டாக்டரு, பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸரு, கரண்ட் ஆஃபீஸ் இன்ஜினியர்னு அவங்கள போய் கேளு. தபால் ஆஃபீஸ் ஐயரு, தாராளமா கேளு. அடுத்த நாள் காலையில் தபால் ஆபீஸுக்கு போனாள் கொண்டம்மாள். போஸ்ட் மாஸ்டர் அப்போதுதான் தன் சீட்டில் உட்கார்ந்திருந்தார். என்னடா அது, ஆச்சரியமா இருக்கு என்று கொண்டம்மாளை வரவேற்றார். சாமி, உங்ககிட்ட ஒரு யோசனை கேட்க வந்தனுங்க. சொல்லு, தாராளமா சொல்லு. யோசனை என்று சொன்னவள் தன் வாழ்க்கை வரலாறு, புகுந்த இடம், அது சீர்கெட்ட விதம், இப்போது வாழ்கிற விதம், குருவி சேர்ப்பது போல மகனுக்கு கூட தெரியாமல் அவன் கல்யாணத்துக்கு என மாசம் 50 ரூபாய் சேர்க்கும் விதம், இப்போது அவன் மேற்படிப்பு படிக்கிறேன் என்று பிடிவாதமாய் பிடிக்கும் விதம் என்று 1 மணி நேரம் விளக்கமாய் சொன்னாள். இப்ப நான் என்ன செய்யணும் ஜாமி? போஸ்ட் மாஸ்டர் எச்சிலை வெளியே துப்பிவிட்டு வந்தவர் சொன்னார். உன்னை பத்தி எனக்கு என்ன ஒரு சந்தோஷமான அபிப்பிராயம்னா, இந்த கஷ்டத்திலையும் 9 வருஷமா தவறாம எந்த கஷ்டம் வந்தாலும் மாசம் 50ன்னு ஒரு நேர்த்தி கடன் மாதிரி சேர்த்துட்டு வர்றியே, அதுதான் உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுத்துருக்கு. நீ விவரம் உள்ள ஆள்னு என் சம்சாரத்துக்கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன். ஆனா இந்த பணம் பையன் கல்யாணத்துக்குன்னு சொல்ற, அதான் எனக்கு பிடிக்கல. பொண்ணா பெத்து வச்சிருக்கிற, பையனை ராஜா மாதிரி PUC வரைக்கும் படிக்க வச்சிருக்க. அரிசியை உலையில போட்ட பின்னால அதுக்கு வேண்டிய பருப்பு, சாம்பார், ரசம், ஒரு பச்சடின்னு சமையல் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். அவனை நல்லா படிக்க வை, பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பு, ஆயிரக்கணக்கா சம்பாதிப்பான். நீ மகாராணி ஆட்டம் சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு சாப்பிடலாம். பணம் சேர்க்கறது அதுவும் இப்படி துளி துளியா குருவி வைகோல் பெரிய சேர்க்கறாப்புல சேர்க்கறது ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனா அதை ஒரு உயர்ந்த விஷயத்துக்கு பிரயோஜனப்படுத்துறது இன்னும் ரொம்ப அற்புதமான விஷயம். புரிஞ்சுதா? விளக்க தரையில வச்சா வெளிச்சம் கிடைக்கும், அதையே கொஞ்சம் ஒசரமா வச்சா ரொம்ப வெளிச்சம் கிடைக்கும் இல்லையா? ஆமாங்கோ. அதுதான். பணத்தை எடுத்துட்டு போய் பையனுக்கு கொடு, நல்ல அமோகமா படிக்கட்டும். BE, ME அல்லது IASன்னு படிப்பான். உன்னை சந்தோஷமா வச்சுக்குவான். பட்ட கஷ்டமெல்லாம் பளிச்சுன்னு போயிடும். சரிங்க சாமி. கொண்டம்மாள் கை கூப்பினாள். அவள் மனசு ரொம்ப விரிந்து விட்டது போல் உணர்ந்தாள். எப்போதோ புத்திசாலித்தனமாய் சிறுக சிறுக பணம் சேர்க்க தொடங்கிய பழக்கம் ஒரு பெரிய வெளிச்சத்தை தனக்கு தரப்போகிறது என்று உணர உணர கண்ணீர் கோடுகள் கன்னங்களில் வழிந்தன. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.